A very happy evening, friends. In today's session, we'll be learning two concepts. One is the difference between possessive adjective and possessive pronouns. Another one is verb, transitive and intransitive verb. Okay. முதல்ல அட்ஜெக்டிவ்க்கும் ப்ரோனவுனுக்கும் என்ன வித்தியாசங்கிறத புரிஞ்சுப்போம். Word that describes a noun. ஒரு பெயர் சொல்லை விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தை அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட ஒரு நபர், எப்படிப்பட்ட ஒரு இடம், எப்படிப்பட்ட ஒரு விலங்கு, எப்படிப்பட்ட ஒரு பொருள். இட் இஸ் அ டால் பில்டிங். அது ஒரு உயரமான கட்டிடம். இட் இஸ் அ பில்டிங்னு சொல்லலாமே. இட் இஸ் அ பில்டிங் சொன்னோம்னா அதுல அது ஒரு கட்டிடம். இட் இஸ் அ பில்டிங். இட் இஸ் அ பில்டிங். இது ஒரு கட்டிடம். இங்க ஒரு நவுன் மட்டும்தான் இருக்கு. எப்படி நாம் இது நவுன்? ஒரு பொருள், ஒரு இட்ஸ் அ பில்டிங். நான் எப்படிப்பட்ட கட்டிடம்னு சொல்றேன்னு வச்சுக்கோமே. இட் இஸ் அ டால் பில்டிங். இந்த டால்ங்கிற வார்த்தை உயரமான கட்டிடம் அட்ஜெக்டிவா ஆயிடும். ஹீ இஸ் அ கிளவர் பாய். அவன் ஒரு கெட்டிக்காரனான பையன். ஹீ இஸ் அ கிளவர் பாய். கிளவர். இட் இஸ் டிஸ்கிரைபிங் ஹவு திஸ் பாய் இஸ். எப்படிப்பட்ட பையன்கிறத எந்த வார்த்தை நமக்கு தெரிவிக்கிறது? இந்த கிளவர்ங்கிற வார்த்தை. So this word clever is nothing but an adjective. It, he, all these are all what kind of words? There's nothing but a pronoun. ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் பிரதி பெயர் சொல், pronoun. He, she, it, they, we, you, அவன், அவள், அது, அவர்கள், நாங்கள், you, I. I miss this word. ஐங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். plural, first person plural is we. He, she, it. It is third person, மூணாவது நபர். மூணாவது நபர் பன்மையாக பயன்படுத்தக்கூடிய pronoun they. youங்கிற வார்த்தை என்ன? second person. This can be used as singular as well as a plural. It depends upon the sentence. You are a good student. நீ ஒரு நல்ல மாணவன். You, all of you are listening to my class. நீங்க எல்லாருமே என்னுடைய கிளாஸ கவனிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க யூங்கிற வார்த்தை சிங்குலராவும் நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் ஃபார்மாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் பர்சன். இங்க நமக்கு அது முக்கியம் இல்லை. எதெல்லாம் ப்ரோனோங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். என்னெல்லாம் ப்ரோனோம் நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்றோங்கிறத பார்த்துருக்கோம். சரி மேம், இப்ப நமக்கு அதுவா டாபிக்? நமக்கு டாபிக் என்ன? பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனம். முதல்ல அட்ஜெக்டிவ்னா என்னங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் தானே அடுத்தபடியா நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவும் பொசசிவ் ப்ரோனோனும் பார்க்க முடியும். பொசசிவ்னா என்ன? எனக்குன்னு ஒண்ணு சொந்தமானது, நான் உரிமையுடன் சொல்லும் பொழுது அதை நாம் பொசசிவ். ஐ எம் a possessive person. When someone talks bad about my friend, I feel very possessive. யாராவது என்னுடைய நண்பரை தவறுதலா சொன்னாங்கன்னா எனக்கு பொசசிவா உணருவேன். அப்படின்னா அவங்கள உங்களுக்கு சார்ந்தவங்கன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு பொசசிவா இருக்கு. இங்க பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனோம்னா என்ன? என்னுடைய அப்படின்னு வரும் பொழுது இது என்னுடைய வண்டி. இட் இஸ் மை பைக். இந்த சென்டென்ஸா நான் சொல்லி புரிய வைக்கிறேன்.
It is my bike. இது வந்து என்னுடைய வண்டி. It is my bike. இந்த மைங்கிற வார்த்தை என்னுடைய, இது பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொருளுக்கு முன்பாக உபயோகிக்கப்படுகிறது. It is used right before the object. யாருடைய வண்டி? என்னுடைய வண்டி. It is his mistake. அது அவனுடைய தப்பு, அவனோட தப்பு அது. Whose mistake it is? It is his mistake. So these kind of words are nothing but possessive adjective. Adjectiveங்கிறது என்ன? ஒரு வார்த்தை, அது பெயர் சொல்லை விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். இதில் noun ஆனது கடைசியில் வருகிறது. அதாவது possessive adjectiveல this is my shoe, இது என்னுடைய காலணிகள். This is my shoe, என்னுடைய ஷூ. noun வந்து எங்க வருது? கடைசியில எழுதப்படுது. அட்ஜெக்டிவ் வந்து நவுனுக்கு முன்னாடி எழுதப்படுது. அதாவது பொசசிவ் அட்ஜெக்டிவ். பிஏன்னு எழுதுறேன். பிஏனா பொசசிவ் அட்ஜெக்டிவ். என்னுடைய, என்னுடையன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே பொசசிவ் அட்ஜெக்டிவ். இட் இஸ் மை பைக். இட் இஸ் ஹிஸ் பர்ஸ், அது அவனுடைய பர்ஸ். இட் இஸ் ஹர் அம்ப்ரெல்லா, அது அவளுடைய குடை. தே ஆர் மை புக்ஸ், அது அவைகள் அனைத்தும் என்னுடைய புத்தகங்கள். மை, ஹிஸ், these kind of words are nothing but possessive adjectives. All right, few examples for possessive adjectives. என்னுடைய அப்படின்னு சொல்லும்போது அது possessive adjective ஆகிடுது. This is my car, இது என்னுடைய கார். Whose car it is? It is my car. Noun is towards the end. We use this possessive adjective right before the noun. This possessive adjective. It is your responsibility. அது உன்னுடைய பொறுப்பு. யாருடைய பொறுப்பு? உன்னுடைய பொறுப்பு. It is your responsibility. It is their final decision. இதுதான் அவர்களுடைய கடைசி முடிவு. It is their final decision. இப்ப நீங்க கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கீங்க, அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது அந்த ஃபீல்டிங் பண்றவங்க சொல்றாங்க. ஆனா இந்த தேர்ட் அம்பையர் வந்து இல்ல அது அவுட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது யாரோட முடிவு? அவர்களுடைய முடிவு. இட் இஸ் தேர் ஃபைனல் டெசிஷன். இறுதி முடிவு அவர்களுடைய, அவர்களுடைய இறுதி முடிவு. These are இது எல்லாமே எங்களுடைய நாய்க்குட்டிகள். These are our puppies. It is his purse. அது அவனுடைய பர்ஸ். It is his purse. யாருடைய பர்ஸ்? அவனுடைய பர்ஸ். Object or the noun is towards the end. Noun comes towards the end.
And right before the noun, we use this possessive adjective. My, your, their, our, his, her. It is her umbrella. அது அவளுடைய குடை. It is her umbrella. இந்த உதாரணங்கள் அனைத்துமே பொசசிவ் அட்ஜெக்டிவ்களுக்கானது. சரியா? யாருடைய தவறு, யாருடைய புத்தகம், என்னுடைய புத்தகம், என்னுடைய குடை, அவளுடைய காலணிகள், அவர்களுடைய பொறுப்பு. உடைய அப்படின்னு முடியக்கூடிய வார்த்தைகளுடன் இருக்கக்கூடிய இதுதான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். It comes right before the noun. We may be asked with a 1 mark question in exam pertaining to this possessive adjective or possessive pronoun. This is my book. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை கொடுத்து transform the given sentence into possessive pronoun அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கப்பட்ட வாக்கியத்தை பொசசிவ் ப்ரோனவுன் உபயோகித்து மாத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம். This book is mine. இந்த புத்தகம் என்னுடையது. This book is mine. பொசசிவ் அட்ஜெக்டிவ் பார்க்கறத POSSESSIVE. பொசசிவ் அட்ஜெக்டிவ் பார்க்கறத நவுன் ஆனது இறுதியில் எழுதப்படுகிறது. ஆனால் நாம் பொசசிவ் ப்ரோனோனை பார்க்கும் பொழுது பொருளானது, அதாவது நவுன் ஆனது முன்பாகவே வந்துவிடுது, ப்ரோனோன் கடைசியில் எழுதப்படுகிறது. Possessive pronoun, it always comes towards the end or it comes right after the noun. This book is mine. இந்த புத்தகம் யாருடையது? இந்த புத்தகம் என்னுடையது. என்னுடையது, என்னுடைய. My, their, mine, theirs, ours, his, hers. இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பொசசிவ் ப்ரோனவுன்ஸா நம்ம எழுதுவோம். hers, theirs, ours, yours. The responsibility yours. பொறுப்பானது உன்னுடையது. The mistake is hers. தவறு வந்து அவளுடையது. Mistake is hers. This is their house. This house is theirs. இந்த வீடு அவர்களுடையது. The final decision is ours. இறுதி முடிவானது எங்களுடையது. Final decision is ours. Car key is yours. The car சாவி வந்து உன்னுடையது. The car key is yours. உன்னுடையது, என்னுடையது, அவளுடையது, அவர்களுடையது, எங்களுடையது, உன்னுடையது அல்லது உங்களுடையது. என்னுடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே பொசசிவ் அட்ஜெக்டிவ். என்னுடையது, அவனுடையது, அது முடியக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். ஓகே?
Just a moment. So this is my house. The sentence is in this word my is அதாவது எல்லோல ஹைலைட் ஆயிருக்கக்கூடிய வார்த்தை possessive adjective. This house is mine. இந்த வீடு என்னுடையது. மைன்ங்கிற வார்த்தை possessive pronoun. I really like Mr. Raja. He is my favorite teacher. அவர் என்னுடைய நெருக்கமான பிடித்தமான ஆசிரியர். இங்கு மைங்கிற வார்த்தை possessive adjective. He is my favorite teacher. Shalini did not invite me to dash marriage, to her marriage. அவளுடைய கல்யாணத்துக்கு என்னை அழைக்கவில்லை. அவளுடைய her is possessive adjective. Prasanna and Parthiban called me from dash house in Madurai. பிரசன்னா மற்றும் பார்த்திபன் என்னை அவர்களுடைய வீட்டிலிருந்து அழைத்தார்கள். அவர்களுடைய வீட்டிலிருந்து from their house. இங்க தேர்ங்கிற வார்த்தை possessive adjective. அவர்களுடைய வீட்டிலிருந்து என்னை அழைத்தார்கள். You are very happy because you have passed. உன்னுடைய டிரைவிங் டெஸ்டை நீ பாஸ் செய்திருப்ப காரணத்தினால் நீ மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாய். Because you have passed your driving test. யாருடைய டிரைவிங் டெஸ்ட்? உன்னுடைய டிரைவிங் டெஸ்ட். யுவர்ங்கிற வார்த்தை possessive adjective. இங்க தெரியுதா இந்த சென்டென்சஸ் உதாரணமா வச்சு எப்படி நம்மளால possessive adjective எழுதுறோம்னு? Is everyone able to understand how I am writing the possessive adjective in the given blank? We never forget to do dash homework. நாங்க எப்போதுமே எங்களுடைய ஹோம்ஒர்க்கை எழுதுறதுக்கு மறக்க மாட்டோம். இப்ப இங்க என்ன எழுதணும்? Can someone say? நான் தமிழ் வார்த்தையை சொல்லிட்டேன். எங்களுடைய ஹோம்ஒர்க்கை நாங்கள் எழுதுவதற்கு மறக்க மாட்டோம். What do we write over here as possessive adjective? இந்த இடத்துல என்ன எழுதணும்? எங்களுடைய. Students, you can give a try. நாங்கள் மறக்க மாட்டோம். We அப்படின்னா possessive adjective பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன?
we never forget to do our homework. நாங்கள் எங்களுடைய ஹோம்வொர்க்கை செய்வதற்கு மறக்க மாட்டோம், மறப்பதில்லை. we never forget to do our homework. ours homeworkனு எழுத முடியுமா? எங்களுடையது ஹோம்வொர்க்கை நாங்கள் எழுத மறப்பதில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? முடியாது. எங்களுடைய ஹோம்வொர்க்கை எழுதுவதற்கு நாங்கள் மறப்பதில்லை. ஆர், மை, தேயர், யுவர், ஹிஸ், ஹர். பாருங்க, லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் எதை நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸா பயன்படுத்துறோமோ இங்க கொடுத்திருப்பேன் இந்த பாக்ஸ்ல. அதை நோட் டவுன் பண்ணிக்கலாம். My, your, his, her, its, our, your, their. This house belongs to my parents. This house belongs to my parents. இந்த வீடு எங்களுடைய பெற்றோர்களுடையது. அது அவர்களுடையது. It's theirs. அது அவர்களுடையது. என்ன எழுதணும் இங்க? It's theirs. Can I borrow your phone? I can't find dash. நான் உன்னோட போனை கடனா வாங்கிக்கலாமா? என்னோட இத என்னால கண்டுபிடிக்க முடியல. I can't find mine. என்னோட என்னோட so sorry. I can't find mine. என்னோடத என்னால கண்டுபிடிக்க முடியல. என்னுடையது. These shoes belong to you. இந்த காலணிகள்லாம் உனக்கு சொந்தமானது. அது உன்னுடையது. It's yours. It's you சொல்ல மாட்டோம். It's yours. அது உன்னுடையது. இந்த எஸ்ங்கிற எழுத்து கண்டிப்பா சேர்க்கப்படுது. நீங்க கவனிச்சீங்கன்னா வாக்கிய இறுதியில நம்ம சேர்க்கிறோம். பொருள் வந்து முன்னாடி வந்துருது. அதாவது நவுன் ஆனது முன்பாக எழுதப்படுகிறது. பொசசிவ் ப்ரோனவுன் ஆனது அந்த வாக்கிய இறுதியில் நாம் பயன்படுத்துகிறோம். This umbrella doesn't belong to me. இந்த கொடை எனக்கு சொந்தமானது கிடையாது. It isn't mine. அது என்னுடையது கிடையாது. It isn't mine. என்னுடையது கிடையாது. It isn't mine. This is parrot's food. இந்த உணவு அந்த பறவையினுடையது. இட்ஸ் இட்ஸ் அது அதுடையது. Mine, yours, his, theirs, its, ours, yours, theirs. இந்த வார்த்தைகள் எல்லாமே possessive pronouns. Mine, yours, his, என்னுடையது, உன்னுடையது அல்லது உங்களுடையது, his, அவனுடையது, hers, அவளுடையது, its, அதுடையது, ours, எங்களுடையது, yours, உங்களுடையது. இது ப்ளூரல் ஃபார்ம். இந்த yours வந்து சிங்குலர் ஃபார்முக்கு நீங்க கன்சிடர் பண்ணலாம். theirs, அவர்களுடையது.
நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல change the possessive adjective into possessive pronoun இந்த கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு. அதற்கான பதில்களை நம்ம பார்க்கலாமா? Just a moment, I'll share the screen. We had seen answers for these questions in previous session. Next is change the possessive adjective into possessive pronoun. என்னுடையங்கிற வார்த்தையில இருந்து என்னுடையது அப்படின்னு மாத்திரம். This is my pen. இந்த இது என்னுடைய பேனா. இந்த பேனா என்னுடையது. This pen is mine. ஷென்பா missed her purse. ஷென்பா தன்னுடைய பர்ஸை தொலைத்து விட்டார். The missed purse is hers. தொலைந்து போன பர்ஸ் அவளுடையது. Her speech is nice. அவளுடைய உரையாடல் நன்றாக இருக்கிறது. Her speech is nice. The nice speech is hers. அந்த அற்புதமான ஸ்பீச் வந்து அவளுடையது. My book is new. என்னுடைய புத்தகம் வந்து புதுசு. புது புத்தகம் என்னுடையது. The new book is mine. My bike is costly. என்னுடைய பைக் வந்து ரொம்ப விலை அதிகமானது. இந்த காஸ்ட்லியான பைக் வந்து என்னுடையது. So these are the answers for the questions pertaining to possessive adjective into transform the sentence possessive adjective into possessive pronoun. என்னுடையங்கிற வார்த்தையில இருந்து என்னுடையது அப்படின்னு மாத்துறீங்க. So in today's session, we learned about what is an adjective and a pronoun. How do we identify difference between possessive adjective and possessive pronoun? With a lot of examples, we had understood. Any doubts to anyone pertaining to this topic, you may please ask me. இந்த டாபிக் சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். Next session is going to be MCQ session. MCQs கேட்க போறேன். இந்த பாடம் சம்பந்தமாகவும் சரி, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனவுன், இந்த டாபிக் நான் என்னென்ன கவர் பண்ணியிருக்கேனோ இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட போகுது. ப்ளீஸ் கம் ப்ரிப்பேர். இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த MCQ செஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம். Please come prepared. With this, I shall end my session here. We will again meet in the next class. Thank you so much, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.